நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள். ஆமாங்க, மாதம் எப்படி இருந்தால் என்ன, நாம் மாசாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதத்துலேருந்து நாம் மாசாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியை பற்றியும் நான் பேச போகிறேன். பார்க்கலாமா? முதல்ல ஆடி மாதத்தில் பொதுவாக இந்த உலகத்தில் நாம் எதை சந்திக்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ராசிகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. 6 மாதம் நமக்கு உத்தராயண புண்ணிய காலம், இது அடுத்தது தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேர். இந்த நேரம் இரவு பொழுது அதிகம் ஆடியிலிருந்து, அதே நேரத்தில் நமக்கு பகல் பொழுது குறைவாகும். இந்த தட்சிணாயன காலத்தில் நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஆடி பண்டிகைன்னு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. அதோடைய மாதமாக இது ஆரம்ப மாதமாக இருக்கிறதுனால அனல் காற்று அதிகமாக வீச வாய்ப்பு உண்டு. அனல் காற்று, நிறைய காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும். காற்றினால் பிரச்சனை ஏற்படும். இந்த கூரை வீடு இருக்கிறவங்க, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கவனமாக இருங்க. நல்லா கவனிங்க, இது பொதுவான பலன் கொடுக்குறோம். இதில் 12 ராசியும் உடன்படிக்கை இருக்குது. இந்த தவறுகளை, இந்த கவனக்குறைவுகளை நம்ம செய்யாமல், அதாவது கவனக்குறைவை கண்டுக்காமல் இருந்துட்டோம்னா நமக்கும் பாதிப்பு வரும். அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்கிறதுக்கான பதிவு. இந்த ஆடி மாதத்தில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும், அதுவும் அனல் காற்று அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெருப்பு மூலமாக பாதிப்புகள் ஏற்படும். இப்போ காற்று அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ நெருப்பு பொருட்கள்லாம் பத்திரமா தான் வச்சுக்கணும், இல்லைங்களா? அதனால் அதில் கவனமாக இருங்க. புழுதி காற்று அதிகமாக இருக்கும். காற்று பார்த்திங்கன்னா திடீர்னு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு செம்மையாக கொண்டு போகும். இந்த 2 வீலரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக போங்க. இதோ கடந்துடலாம், இதோ 2 நிமிஷம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு பொருளை வச்சுட்டு, ஒரு 2 வீலரை வாசலில் வச்சுட்டு போனால் கூட அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு காற்றுல சாஞ்சி போகலாம், அதில் ஏதாவது பொருள் இருக்கும், அந்த பொருள் கீழே விழுந்துடலாம். இதனால் மனசு கஷ்டம், விரயம், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஆக காற்றோடைய அதிகம் வேகம் இருக்குது, புழுதி காற்று. அடுத்தது மழை இந்த வாரம், இந்த மாதத்தில் வாரத்தோடைய முதல் பகுதியிலேயே ஒரு மழை நம்மளை வாட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் சூறாவளி மழை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா போன்ற இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கேரளா, ஆந்திரா போன்ற இடங்களில் இந்த மழையின் வேகம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. கர்நாடகாவில் எதிர்பார்த்த மழை இருக்காது, குறையும். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதத்தில் வாய்ப்பு உண்டு. சில விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக நடக்கும். அது நம்மக்கிட்டேயே நடக்க ஆரம்பிக்கும், உலக அளவில் நடக்க ஆரம்பிக்கும், விஞ்ஞான அளவில் நடக்க ஆரம்பிக்கும். சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில நிறுவனங்கள்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த டைம் உங்களுக்கு புதிய விஷயங்கள் வெளியில் வரப்போகுது. விளையாட்டுகளில் வெற்றி கிடைக்க போகுது. இந்தியா எந்த போட்டிகளில் விளையாடுதோ அதில் ரொம்ப சின்சியராக இன்ட்ரெஸ்டாக விளையாடுறாங்கன்னா அந்த போட்டியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெற்றியை பெறுவார்கள். அது எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் இந்தியாவுடைய வெற்றி உறுதியாக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு உடம்பு சம்பந்தமாக விஷயங்கள் என்னென்னா, பெரும்பகுதி பேருக்கு இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் வயிறு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்டொமக் பெயின், ஏதாவது சாப்பாட்டின் காரணமாகவும் காற்றோடைய வேகத்தின் காரணமாகவும், சீதோஷ நிலைன்னு பேர். அதனால் தயவு செய்து ரொம்ப லாங் ட்ராவல் போகிறவங்க, நைட்டு கண்ணு முழிக்கிறவங்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பை ரொம்ப பார்த்துக்குங்க. கண்ணு வலி வர வாய்ப்பு நிறையா இருக்குது, வயிறு வலி வர நிறைய வாய்ப்பு இருக்குது, தலைவலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக தலைவலிக்கு டேப்லெட் போட வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். எல்லோரும் வெந்நீர் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஹாட் வாட்டர். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டு செஞ்சே ஆகணும். அடுத்தது அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வரப்போகுது. அரசாங்கம் இப்போ அடுத்த எலெக்ஷன் வேறு தமிழ்நாட்டில் வரப்போகுது. மாநில அளவு, மத்திய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி கூட சில திட்டங்கள் அறிவிக்கலாம். மக்களுக்கு விருப்பமான திட்டங்கள், சர்க்கார் நிறைய ஏதாவது அனுமதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்,
மக்கள் மீது ஒரு அன்பு பாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் சில திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி துறை வாரியான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ கவர்மெண்ட்டு நிறைய துறைகள் இருக்கும், போக்குவரத்து துறை, விளையாட்டுத்துறை, இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக இந்த ஆடி மாதம் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம். உலகத்துடைய மாற்றத்தோடு அதில் நம்ம மாற்றம் அதிகமாக இருக்கணும். நம்மளும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளோட மனசை பழக்கப்படுத்தணும், பயணப்படுத்தணும். அதுதான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். மாற்றம் ஒன்றே பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல வழியை காட்டும். வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாம் உடம்பை பார்த்துங்க. பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றபடி பெரிய ஆபத்துகள் எதுவும் கிடையாது. மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காற்றின் வேகத்தினால் மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். துண்டிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க சம்மந்தம்னு கரண்ட்டு போகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. திடீர்னு கரண்ட்டு போயிடும். மிக்சியை போட்டிருப்பீங்க, கரண்ட்டு போய்டும். என்ன பண்ணுறது? ஆடி மாதம்ல அப்புறம் கோயிலுக்கு எங்கேயாவது கிளம்பி போகிற நேரத்தில் கரண்ட்டில் என்னென்ன ஆகும்? மோட்டர்லாம் போட்டு தண்ணிலாம் பிடிச்சி வச்சுக்கிங்க. அப்போல்லாம் பைப்பில் அடித்தோம், கிணத்துல பிடிச்சோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் மோட்ரு போட்டு தான் குளிக்கிறோம். அதனால் திடீர்னு குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வேணுமே. அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருங்க. இந்த மாதத்தில் மின்சார ரீதியாகவும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஜாதகத்துக்குள்ளே போவோம். ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னங்க, கடந்த ஒரு 8 ராசியை பற்றி கடந்த நாளில் பேசியிருந்தோம் இல்லைங்களா? பார்க்காதவங்க அந்த பதிவை போய் பார்த்துக்கலாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்தை பற்றி ஒரு நாளும், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகத்தை பற்றி இன்னொரு நாளும் கொடுத்துட்டேன். இப்போ இறுதி பகுதி இந்த ஆடி மாத பலன் கடைசியாக இருக்கிற 4 ராசிக்கு. கடைசி ராசின்னு சொல்லக்கூடாது, இந்த 4 ராசி தான் எல்லாரையுமே முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ராசி. தனுசு, மகரம், கும்பம், மீனம் மட்டும் இல்லைன்னா உலகமே இயங்காது. எப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? வாங்க. தனுசு ராசி முதல்ல உள்ளே வந்துடுறோம். தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் 2 விஷயம். உங்களுக்கு ராசிக்கு 8வது வீட்டில் போய் உட்கார்றார் சூரிய பகவான். இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் அப்பா தான். அப்பாங்கிற ஸ்தானம், வயசில் பெரியவர்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ நமக்கு கொஞ்சம் பின்வாங்குவாங்க. என்னப்பா நீயே பின்வாங்குற? நானே பயத்தில் இருக்கிறேன்டா அப்படின்னு ஒரு அப்பா அப்புறம். ஆமாம், ஏன்னா யாரை நம்பி இருந்தோமோ அவங்க இப்போ சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பீதியை கிளப்புவாங்க. இப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இன்னிய வரைக்குமே உங்கள் வாழ்க்கையோட வெற்றி கான்ஃபிடென்ட்டு தான். நீங்கள் கான்ஃபிடென்ட் என்றைக்கு குறையுதோ அன்றைக்கி நீங்களே டவுன் ஆகிடுவீங்க. கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா 8ஆம் வீடுங்கிறது சூரியனுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. அங்கே போய் சூரியன் உட்கார்றார். இந்த 8க்குரியவன் யார் அப்படின்னா சந்திரன். அவனுடைய இடத்துல போய் இந்த சூரியன் உட்காரும்போது அங்கே ஆல்ரெடி புதன் இருக்கும்போது நம்ம இப்போ கண்டிப்பாக உங்கள் புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் அதிகமாக காட்ட வேண்டிய நேரம். அவ்வளோதான், இதோட வெற்றி அவ்வளோதான். அதாவது ஒரு பெரிய ஆபத்து வருது, ஆபத்து வருதுங்கிறத ஆண்டவன் நமக்கு முன்கூட்டி சொல்லிடுவான். எதனால்? அறிவினால் இல்லையா? இப்போ இந்த புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க 8வது வீட்டில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் பழைய ஃபைலெல்லாம் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நிறைய இடங்களில் ஆஃபீஸை நோக்கி உங்களோட பயணம் இருக்கணும். அதிகாரிகளை நோக்கி ஆதார் கார்டு புதுப்பிக்கிறது, ரேஷன் கார்டு புதுப்பிக்கிறது, பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறது. பயந்துக்கிட்டு நான் ஐயோ பாஸ்போர்ட்டாக ஒரே கூட்டமாக இருக்குங்க, அது பிடிஓ ஆஃபீஸ் போகணுமா அது ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, ரேஷன் கார்டு ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, பஸ்ஸில் போகணுமா கூட்டமாக இருக்குங்க, ட்ரெயினில் போகணுமா கூட்டமாக இருக்குங்க, இதெல்லாம் இப்போ போகக்கூடாது. எல்லாத்தையும் சந்திக்கணும். இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணணும். உடம்பு வேர்த்து போயிடுங்க. நான் ஏசியில் இருக்கேங்க, கிடையாது, பரவாயில்ல, ஏசியில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துருங்க. வேர்த்துக்கிட்டோம். எங்கேயோ போய் கஷ்டப்படுற நாம வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்படுவோம். யாருக்கிட்டேயோ போய் கஷ்டப்படுற நாம நம்மளை தேடி கஷ்டத்தை நீக்கிப்போம். கிராமத்தில் இருக்கீங்களா, இல்லை வீட்டிலேயே மாடி தோட்டம் போடுங்க, சூப்பராக இருப்பீங்க. விவசாயம் பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. உடம்பை உழைக்க வேண்டிய நேரம், நம்மளே கஷ்டப்பட வேண்டிய நேரம். இந்த கஷ்டம் பட்டுட்டிங்கன்னா இன்னொருத்தனால கஷ்டம் வராது. இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இதே நீங்கள் சும்மா உட்காந்திங்கன்னா எவனாவது நோண்டிக்கினே இருப்பான். நல்ல வாய்ப்புகளை அதனால் இழந்துருவோம். நமக்கு கோபம் வந்துடும். ஏன்னா 8வது வீட்டில் இந்த சூரியன் இருக்கும்போது கோபத்தை ப்ரெஷரை ஏற்படுத்திடுவார்.
அஷ்டம குரு அஷ்டம சனி மாதிரி அஷ்டம சூரியன். இவர் என்ன பண்ணுவார்னா நம்மளே நம்ம வாய்ப்பை தவிர விட்டுருவோம். ஏன்னா அந்த கோபம் வருது. இப்போ ரொம்ப கோபமாக இருக்கும், வீட்டில் செம ப்ரெஷராக இருக்கும். அப்போது ஒரு நல்ல மனுஷன் மகாலட்சுமி வீட்டில் வந்து காலிங் பில் அடிக்கிறான். அப்போ என்ன சொல்லுவோம்? அப்பா போய் என்னன்னு திறங்கப்பா, பொண்டாட்டியை போய் திறடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பொண்டாட்டி இருந்தால் ஏங்க போய் திறங்க அப்படின்வாங்க. அவர் அங்கே திறப்பார். உடனே அந்த மகாலட்சுமி சொல்லுவாள், என்னை இதுமாரி சொல்லியிருந்தாங்க, நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இங்கே இல்லைம்மா, வேறு வீடுமா அப்படின்னுடுவாங்க. அந்த அம்மா போயிடுவான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாசலில் கதவை தட்டினோடனே நம்ம என்ன பண்ணணும்? தனுசு ராசிக்காரவங்க அது யாருக்கு தட்டுறாங்களோ இல்லையோ, நமக்கு தட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போய் திறக்கணும். சொல்லுங்கள் என்ன வேணும்? அழகாக பேசணும், அவ்வளோதான். பேசுகிறதுல உங்களுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா, அஷ்டம சூரியன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தகுதிப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். இப்போ பொறுமை வேணும். பிரச்சனை இருக்கிற இடத்துலேருந்து விலகி போங்க, அவ்வளவுதான். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? பிரச்சனை இடத்துலேருந்து விலகணும். இல்லைன்னா வேறு ஒரு பிரச்சனையை வேறு ஒரு வேலையை நோக்கி போகணும். வேலையே பிரச்சனை தானே. அதனால் விடுபட்ட காரியங்கள் மீது கண் வைங்க. இப்போ இந்த வாட்டி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை 2 வீலர் வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க, ரிப்பேர் ஏதாவது இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே வீட்டு வாசலில் போட்டு தொடங்க. பெண்கள் பாத்திரம் தேய்ங்க. இல்லைன்னா கொடக்கல்ல வாங்கி போட்டு கொடக்கல்ல மாவு அரைங்க. ரிஸ்க் எடுங்க. எல்லாம் ஈஸியாக இந்த மாதம் நடக்காது. எல்லாம் பழி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை செய்கிறேன்ட்டு செய்யாமல் போயிடுவாங்க சில வீட்டில். நாமளே அப்புறம் போட்டு தின்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பசியெலாம் எடுக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்குங்க. ஏன்னா கௌரவமாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்கவும் முடியாது. சொல்லுவாங்கல்ல, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் தேவை. இந்த குருவை வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்க குருவை இந்த தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்கள். சிவாலய தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. இந்த மாதம் முழுக்க சிவன் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, தனுசு ராசிக்காரர்கள் பெரியவர்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களை அனுசரித்து போவது நல்லது. மகர ராசிக்கு இந்த கிரகநிலைகள் படி 7வது வீட்டில் சூரிய பகவான் வந்திருக்கார். சூரிய சஞ்சாரம் 7வது வீடு. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே மகர ராசி ஆரம்பத்தில் பாராட்டு வாங்குவோம். ஆனால் மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் ஜெயிச்சு மேலே ஏறுறாங்க, வெற்றி அடைகிறாங்கன்னா அவங்கள கண்டால் எல்லாருக்குமே பிடிக்காது. உடனே அவங்கள எப்படி கீழே தள்ளலாம், கீழே எப்படி இறக்கலான்னு மகர ராசியை பற்றி உடனே கமெண்ட்டு தான் சொல்லுவாங்க. அதுவும் வீட்டில் உள்ளவங்களே முதல்ல புறக்கணிச்சிடுற ராசி மகர ராசி தான். அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் வரும். அதுவும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ அது புருஷன் பொண்டாட்டி, ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல, நம்ம ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறோம்னா லேபருக்கு நமக்கும் ஒரு கௌரவ பிரச்சனைகள்னு பேர். ஒருத்தவங்களை மீட் பண்ணுறது, இந்த மீட் பண்ணுற நேரத்தில் கவனமாக இருங்க. மீட்டிங் கூகுள் மீட்டில் போனாலும் கவனமாக இருங்க. வாட்ஸ்அப் மீட்டாக இருந்தாலும் அப்படி தான், இன்ஸ்டா மீட்டாக இருந்தாலும் அப்படி தான். சாதாரண மீட்டு தான் நினைக்காதீங்க. சாதாரண வாயை விட்டு ஏதோ பிரச்சனையை இழுத்துப்போம். நல்லது தான் சொல்லுவோம். நம்ம மகர ராசி கேட்குறவ அதை திரிச்சிருவோம். ஆமாம், எதையாவது ஒரு போட்டு விட்டை போட்டுருவோம், அப்புறம் நமக்கு கஷ்டம். அதனால் மகர ராசிக்காரர்கள் யாரை மீட் பண்ணாலும், யாருக்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் வாங்கிறதா இருந்தாலும், ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கிறதா இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுமாரி சில பேரை பகைச்சிக்காதீங்க. தேவையில்லாமல் 2-3 தடவை அலைய விடுவாங்க. அலைச்சல்கள்லாம் அதிகமாகும். எல்லாத்தையுமே ஒரு ஆஃபீஸுக்கு போனால் கூட எல்லா எவிடன்ஸ் என்னென்ன வேணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம், பழைய அவர் முன்னாடி எழுதி கொடுத்தது, முன்னாடி அந்த டாக்டர்கிட்ட செக் பண்ணது, வேறு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. பள்ளிக்கூடம் போகிறவங்க இப்படி தான். ஏன்னா எதையாவது ஒரு மறதினால் அலையணும். அலைச்சல், வெயிலோடைய பொட்டு வெயில் அடித்து காலி பண்ணும். காற்று வேறு நமக்கு பிரச்சனை தான். இயற்கை ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்கும், இந்த பக்கம் மனுஷங்க தொந்தரவு கொடுப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் இருக்க என்னங்க பண்ணுறது? ஒரே ஒன்று தான், அலாட்டாக இருங்க. எங்கே போனாலுமே எது வேணும்னு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சு போச்சு. உங்களை தட்ட யாருமே முடியாது. சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இதை தான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுமாரி இப்போ உங்களுக்கு பாராட்ட மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு பேசுங்க. அவங்க பாராட்டினா கூட உங்களுக்கு அதை காதுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. இல்லைன்னா தேவையில்லாத பகை, அலைச்சல் இது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்காக நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வரணும். நான் இன்னொரு இடமா இருந்தால் பேசியிருப்பேன், ஏதோ அந்த இடமா இருந்தாலும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு மகராசி பேசுவோம்.
உண்மை ஒரிஜினலாகவே பேசியிருக்க மாட்டோம். ஆனால் மனசு அது பேசினா தான் மனசுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் வரும். அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் முழுமையாக சிவ வழிபாடு பண்ணுங்கள். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். மனசை சாந்தப்படுத்திக்கிங்க. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ரெடியாக்கிக்கிட்டு ஒரு இடத்த மீட் பண்ணுங்கள். ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுவும் முக்கியமாக குடும்ப உறவுகள்கிட்ட வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட் டோட்டலி வேண்டாம். இந்த மாதம் ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம். பேசி தொலைங்கடா, பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பேசுகிற நேரம் நான் கேட்குற நேரம்னு சொல்லிட்டு போங்க, தப்பே கிடையாது. ஆர்கியூமெண்ட்டு வேண்டாம். இந்த மாதத்தில் ஆர்கியூமெண்ட்டை நிப்பாட்டுங்க, எல்லாமே நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி. கும்பராசிக்கு 6வது வீட்டுக்கு சூரிய பகவான் வரார். உடம்பு பார்த்துங்க, உடம்பு தான் இப்போ. கும்பராசிக்கு உடல் நலங்களில் மிகவும் கவனம் தேவை. அலைச்சல்கள் இருக்கும்போது சாப்பாடு விட்டுருவீங்க. சாப்பாடு கவனப்படுத்திக்கிங்க. வயிறு வலி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். கண்ணு எரிச்சல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். கண்ணு வலி, வயிறு வலி, இது மாதிரி பெயின் சம்மந்தமான விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டு கும்பராசி கவனமாக இருக்கணும். ஆண் பெண் 2 பேரும், ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆயில் பாத், இளநீ குடிங்க, எலுமிச்சம்பழ சாறு குடிங்க. எக்காரணம் கொண்டு ஜூஸ் குடிக்காதீங்க. ஜூஸுனால் என்ன, இந்த பாட்டிலில் அழைச்சி வருது அந்த ஜூஸு வேண்டவே வேண்டாம். ஃப்ரெஷ்ஷு ஜூஸ் சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்ற ஜூஸ், ஐஸை கம்மி பண்ணி போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் பொறுத்திங்கன்னா இந்த உடல் ரீதியாக காலையில் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க, மத்தியானம் ஆனோன்னு சோர்வாயிடுவீங்க, ரொம்ப சோர்வாயிடுவீங்க ஈவினிங்கில். அப்போ என்னென்னா ஏதாவது எலுமிச்சம்பழ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்லாம் அடிக்கடி எடுங்க. இந்த நீர் உள்ளே போயிட்டே இருக்கணும். ஏதாவது திரவ பொருள் அடிச்சுக்கிட்டே இருங்க. திடப்பொருள் இந்த மாதம் குறைச்சிருங்க. திடப்பொருளை குறைங்க. திடப்பொருளை என்ன, பரோட்டா சாப்பாட்டில் மாதிரி ரொம்ப ரொம்ப ஹையாக அழுத்துறது வேண்டாம். நம்ம மாமிசம் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கும்பராசிக்காரவங்க இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் விட்டு வைங்க, வேண்டாம். இந்த மாதம் குறைச்சிருங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க அவசியமாக, அதுவும் வெளியில் போய் ஃபுட்டு ரொம்ப சாப்பிடாதீங்க. வெளி ஹோட்டல் ஃபுட்டு அதில் ரொம்ப கவனமாக இருங்க. காரம் ரொம்ப சாப்பிடாதீங்க. என்னங்க இது வெறும் சாப்பாட்லேயே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். சாப்பாடு தானேங்க முக்கியம். இன்டர்வியூக்கு போடுறேன்ற புள்ள நாள் நைட்டு நல்லா நான்வெஜ்ஜை வச்சு உள்ளெல்லாம் தள்ளிட்டு நைட்டு படுத்தோன்னா காலையில் வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரி போனால் இன்டர்வியூ எப்படிங்க போகிறது? பேங்க்லேயே காலையில் போய் பணம் கட்டணும். பேங்க்கில் காலையில் டியூ முடிய போகுதுன்னு வச்சுப்போமே நாளான்னைக்கு. இன்றைக்கி நம்ம விடிய காலையில் நல்லா பூரி பொங்கல் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு நம்ம இப்படி படுத்தோம்னா வயிற்று வலி வந்துடுச்சுன்னு வச்சுக்க, பேங்க்கு போய் பணம் கட்ட முடியாது. அப்புறம் டியூ டேட்டில் டியூ மாறி போய்டும். அப்புறமா பெனால்ட்டி போட்டுருவாங்க. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சொல்கிறேன், வாயை கட்டுப்படுத்திடுவோம். இந்த மாதத்தில் ரொம்ப சிம்பிள் தானே நம்ம சொல்கிறோம். ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லலையே. மனுஷனை தான் உலகத்தில் கட்டுப்படுத்த முடியாது, வாயை கட்டுப்படுத்தலாம். ஆனால் வாயவே கட்டுப்படுத்த முடியாமல் தான் நாமெல்லாம் இப்போ திணறிக்கிட்டு இருக்கிறோம். அது முதல்ல பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக உணவகங்கள் இருக்கும். இப்போல்லாம் எங்குமே உணவகங்கள் தான் இருக்குது. ராத்திரியில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகிறோம், பைபாஸில் இருக்கட்டும், ஈசிஆராக இருக்கட்டும், வேறு எந்த கடையும் திறக்கலை, ஒரு ஹோட்டல் தான் திறந்துருக்கு. வேறு எந்த கடை, ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை வாங்கினா கூட இப்போ மெடிக்கலே பூட்டி தான் இருக்குது. ஆனால் ஹோட்டல் திறந்துருக்கு, எல்லா ஹோட்டலும் திறந்துருக்கு. அடேங்கப்பா, நம்மளை அடிக்க எவ்வளோ பெரிய பவர்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. எப்பயுமே ஏன்னா இவ்வளோ ஹோட்டல் திறந்துருக்காங்கன்னா அப்போ அவ்வளோ பேர் சாப்பிட்ணும். அப்போ அவ்வளோ பேர் சாப்பிட்லன்னா அவங்க அவ்வளோ பேர் என்ன பண்ணணும்? இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். அப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் இது உஷ்ணாதிக்க காலம்னு பேர். எல்லா நேரமும் சாப்பிடணும், ஆசைப்படணும். இந்த உஷ்ணாதிக்க காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் காசை விலை கொடுத்து வாங்காதீங்க பிரச்சனையே. நல்லா தெரிஞ்சுங்க. 6வது வீடு சுகவீனஸ்தானம், உடம்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதான் ஹெட் பெயின், தலைவலியும் வரும். அதனால் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு சாதாரணமாக கும்பராசிக்காரவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை விட என்னென்னா எல்லோரும் நம்மளை அனுசரிக்கணும், பாராட்டணும், சந்தோஷமாக பேசணும்னு நினைப்பாங்க. ஒரு பயில இது வரைக்குமே பேச மாட்டான். அப்போ இதில் இது வேறு ஒரு பிரச்சனை, ஹெட் பெயின், தேவையில்லாத பிரச்சனை. அதனால் மேக்ஸிமம் வார்த்தையை ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. மௌன விரதமாக இருந்துருங்க இந்த மாதம் முழுமையாக, அது ரொம்ப நல்லது. அதனால தான் திரவ பொருள் எடுத்துங்க. திடப்பொருள் வேண்டாம், திரவ பொருள் அப்பப்போ நிறையா இளநீ சாப்பிடுங்க, கரும்பு சாறு சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். கோவில்களுக்கு போங்க. உங்களுடைய கடமை தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓய்வாகவே வீட்டில் கூட இருந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை வருது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க வீட்டில். அன்றைக்கி போய் உங்கள் துணியெல்லாம் துவைங்க, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருங்க. சும்மா இருந்தீங்கன்னா ஒருத்தவங்க வேலை விட்டுருவாங்க. அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க கும்பராசிக்காரங்க. இந்த மாதம் ஏதாவது ஒரு வேலை, ஒன்றுமே இல்லைங்க வேலை, காய்கறி கட் பண்ணுறேன்னு பொறுமையாக கட் பண்ணுங்கள். அப்படியே டங் டங்
1/2 மணி நேரம் கட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்து ஹாலில் உட்காந்துடாதீங்க. 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்து ஹாலில் உட்காந்திங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அது 20 நிமிஷம் பண்ணுற வேலை தானே, ஏன் 10 நிமிஷத்தில் முடிச்சிங்க? உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே ஒரு வேலை திறந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறீங்க. இன்றைக்கி ஐடி பீப்புளாக இருக்கீங்க, 1 ஹவர் வேலைங்க, நான் 6 மணிக்கு உள்ள வேலையை 5 மணிக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு. ராஜா அவசரப்படாத, 5 மணிக்கு ஏன் முடிச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இன்னும் ஒரு 1 ஹவரில் உங்கள் அம்மா சும்மா இருக்காது, உங்கள் அப்பா சும்மா இருக்க மாட்டார், இல்லைன்னா உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி சும்மா இருக்காது. அப்போ நீங்கள் பொண்ணாக இருந்தால் உன் புருஷன் சும்மா இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வேலை அங்கே கொடுப்பாங்க, பிடிக்காமல் நடக்கும். இதுக்கு அவனே பரவாயில்ல, எங்கேருந்து நம்மளை ஆட்டி வைக்கிறான். 10 மணிக்கு உள்ள வேலையை நான் 10 மணிக்கே முடிச்சுக்கிறேன் சார், அப்படி இந்த மாதம் முடிவு பண்ணிடணும். அவ்வளோதான். ஏதோ நமக்கு பிடிச்ச விஷயத்துலேயே நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்சிட்டே நினைக்காதீங்க, பிடிக்காத விஷயம் நடக்கும். கவனமாக இருங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், சிவன் வழிபாடு பண்ணுங்கள். நிறைய ஆனால் மீண்டும் சொல்லிட்டு திரவ பொருள் எடுத்துங்க. மீனராசி, மீனத்திற்கு 5வது வீட்டுக்கு வரார் சூரிய பகவான். மீண்டும் சொல்கிறேன், 5th பிளேஸ். இந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்போ தலை தூக்கும். அதனால் எல்லாரையும் ஆஃப் பண்ணுங்கள். மீனராசிக்காரங்களாம் எப்படி பெரியவங்கள்ட்டலாம் எப்படி பேசணுமோ இப்போ அப்படி பேசுங்க. பிடிச்சவங்கள்ட்ட பிடிச்ச மாதிரியே பேசுங்க. அம்மா பேசுனா அம்மா உன்ன மாதிரி உண்டாம்மா அப்படின்னுங்க. அப்பாட்ட பேசுனா அப்பா உன் பேச்சை தான்ப்பா நான் கேட்பேன், உன் பேச்சை மீறி என்னப்பா பண்ண போகிறேன். அப்புறமா நம்ம பேசுகிறது தான், செயல்படுறதுல வேறு மாதிரி தான். ஆனால் பேசணும். மனைவி சொல்கிறாங்களா, தங்கம் நீ சொல்லு, இந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளோதான். உங்கள் பிள்ளைங்க ஒன்று சொல்கிறாங்களா, அப்போ என்னப்பா வேணும், அப்பா வாங்கி தரேன்ப்பா, வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா பார்த்துப்போம் எப்போ வாங்கி தரேன்னு. அதே பெண்களாக இருந்தாலும் அதே தான். வீட்டுக்காரர் ஒன்று சொல்கிறாங்களா, உங்கள் பேச்சை நான் மீற மாட்டேங்க, இன்னி வரைக்கும் உங்களுக்காக தானேங்க நான் எல்லாமே செய்கிறேன், என்னங்க செய்யணும் செய்கிறேங்க, அவ்வளோதான். மாமியார் ஒன்று சொல்கிறாங்களா, அத்தை என்னத்தை சொல்லுங்கத்த, நான் எல்லாம் இருக்கத்த என்னையாக இருக்கத்தன்னு சொல்லுங்கள். ஏன்னு மட்டும் கேள்வி கேட்காதீங்க. இந்த மாதத்தில் மீனராசிக்காரவங்க ஏன் எதற்கு இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. கேள்வியே கேட்காதீங்க, உங்கள் வீட்டில் சண்டை வராது. நீங்கள் சும்மா ஏதாவது கேட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும். நீங்கள் வில்லியாகிடுவீங்க, வில்லனாகிடுவீங்க. அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா நோய், உடம்பை கவனமாக பார்த்துங்க. 5வது வீடு இன்னும் பூர்வீக விஷயங்கள், அதாவது நம்ம பழைய பல்லு வலி ஒன்று இருக்கும், முடிஞ்சு போயிருக்குன்னு நினைப்போம், அது மீண்டும் மீட் பண்ணும். நம்மளை கண்ணு வலி இருக்கும், அது இப்போ திரும்பி மீட் பண்ணும். வயிற்று வலி இருக்கும், திரும்பி அதை மீட் பண்ணும். நம்மளை முடிஞ்சிருக்குன்னு நினைப்போம், நமக்கு அந்த வியாதி போயிடுச்சு அப்படின்னு. அந்த வியாதியில் திரும்பி ரிட்டர்னில் பார்க்கும், நம்மளை எட்டி பார்க்கும், நான் இருக்கேன் அப்படின்னும். அதனால் என்ன பண்ணணும், கவனமாக இருங்க. அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், உடம்புல கவனமாக இருக்கணும், உஷ்ணாதிக்கங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்றுக்காதீங்க. அப்போ என்ன தான் சார் செய்யுது, இருக்கிறதா இல்லாமல் போகிறதா அப்படின்னு. இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க, பிரச்சனை அவ்வளோதான். எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க. ஏன்னா 5வது வீடு ஏற்கனவே பல பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜன்னலை திறந்துட்டு பார்ப்பான், இவன் என்னடா நிம்மதியாக இருக்கானே. எல்லாருக்குமே மீனராசியை பார்த்து ஒரு பெரிய பொறாமை இருக்குது. மீனராசிக்கிட்ட இருக்க பெரிய பலம் என்ன தெரியுமா, உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரும்போது கெத்தாக வரீங்க. அதுவே பல பேருக்கு பிடிக்கல. நம்ம சொத்தையாக இருந்தால் தான் பல பேருக்கு பிடிக்கும், கெத்தாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. அப்போ அதனால் இப்போ எல்லாரோட திருஷ்டி நம்ம மேலே போடும். சுதர்சன மந்திரம் சொல்லுங்கள், திருஷ்டி சுற்றி போடுங்க. வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க, அந்த வெண்கடுகு வாங்கி கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் கொடுங்க, இல்லைன்னா கோயிலில் யாகங்கள்லாம் கொடுங்க. இல்லைனா ஒரு புடி வெண்கடுகை வாங்கி வீட்டில் வந்து ஒரு கொட்டாஞ்சி கட்சியில் கொஞ்சோண்டு நெருப்பை போட்டு அதில் வெண்கடுகை போட்டு வீட்டை அப்படி சுற்றி வாசலில் வைங்க, தட்டா புட்டான்னு வெடிக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் நெருப்பை வச்சுட்டு அதில் வெண்கடுகை போடுங்க, பாருங்கள் எவ்வளோ திருஷ்டி இருக்குன்னு தெரிஞ்சு போடும். அதனால் இப்போதைக்கு நம்ம என்னை பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்ட பேசினாலுமே நல்லா இருக்கியா அப்படின்னு, நல்லா இருக்கேங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை வேணாம். சூப்பராக இருக்கேங்க அந்த வார்த்தை வேணாம், நல்லா இருக்கேன்னு போதும். அவன் கேட்டதுக்கு பதில் சொன்னால் போதும். ரொம்ப ஒருத்தனை பாராட்டுறது, ஒருத்தனை தூக்கி வச்சு கொண்டாடுறது, எக்ஸ்ட்ரா பேசுகிறது, இது எதுவுமே மீனராசிக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் இறுக்கமாக வச்சுங்க முகத்தை, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க, இறுக்கமாக, அவ்வளோதான். இந்த மாதம் முழுமையாக சிவனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் இப்போ தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்ம 8 ராசிக்கு பார்த்தோம், இப்போது 4 ராசிக்கு பார்த்தோம். ஆக ஆடி மாதம் நம்ம இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. நம்ம என்ன செய்கிறோம், காற்று மாதிரி வரணும், காற்று மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருங்க. எதையும் நிரந்தரமாக மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். எதுக்கு பிள்ளை சிரிச்சா, எதுக்கு சிரிச்சு, என்னத்துக்கு, ஏதோ பேசும்போது சிரிச்சியா இல்லை வேறு எதுவும்?